7,25,000,00,00,000 சொந்தக்காரர் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு குரோத் ஹேக் சொல்லப் போறாரு இன்னைக்கு. அவர் பேர் தான் ஜென்சன். NVIDIA அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கிராஃபிக்ஸ் கார்டு, கேம்ஸ் விளையாடுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர வந்து ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி கூப்பிடுறாங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடி அவரு ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடண்ட்ஸே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பா, நீங்கலாம் ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப ஃபீஸ் குடுத்து வர்றவங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா, எங்கெல்லாம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, அங்கெல்லாம் ரெசிலியன்ஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. என்னது எங்களுக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது நல்லது இல்லையா? அப்படின்னு. ஆமா, நல்லது இல்ல. ஏன் நல்லது இல்ல? ஏன்னா யாரு வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாங்களோ, எனக்கு ரொம்ப சம்பளம் வேணும். நான் ரொம்ப ஸ்டாண்டர்டா வாழணும். நான் அப்படி இருக்கணும். நான் இப்படி இருக்கணும். இதெல்லாம் இல்ல. நான் அங்க அங்க இப்படி யார் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, வெளியில எல்லாத்துட்ட இருந்தும், அவங்களால ரெசிலியன்ஸோட வாழ முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எத்தன வாட்டி விழுந்தாலும் திரும்ப எந்திரிக்கிற ஒரு குணம். எதிர்நீச்சல் அடிக்கிற குணம். கஷ்டத்த பார்த்து பயப்படாத குணம். 2 தடவ கஷ்டப்பட்ட உடனே, இதெல்லாம் நமக்கு வராதுப்பா. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபின்னு சொல்லக்கூடிய உலகத்துல, எத்தன வாட்டி கஷ்டம் வந்தாலும் திரும்ப, திரும்ப, திரும்ப முயற்சி பண்ணக்கூடிய ஒரு குணத்துக்கு பேரு தான் ரெசிலியன்ஸ். அப்ப அந்த குணம் யார்ட்ட இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வாழ்க்கையில வந்தா மட்டும் தான் அது இருக்கும் அப்படிங்கிறாரு. நான் என் கம்பெனில டேலண்ட்ட விட ரெசிலியன்ஸ் இருக்கிறவங்கள தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா ரெசிலியன்ஸ் இருக்கிறவங்களால, டேலண்ட் இருக்கிறவங்கள விட ரொம்ப ஆழமா முயற்சி பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா, அவங்க ஒரு விஷயம் அவங்களால முடியலைன்னா, முடியல அப்படின்னு முடிக்க மாட்டாங்க. அது எப்படியாவது முடிச்சிரணுங்கிறதுக்காக அவங்க போராடி கடைசியில அந்த எண்ட் ரிசல்ட்ட கொண்டு வந்துருவாங்க. அப்ப வாழ்க்கையில யாரு ஜெயிக்கிறான்னா, யாருக்கு வந்து போராடுற குணம் இருக்கோ, எதிர்நீச்சல் அடிக்கிற குணம் இருக்கோ, கஷ்டத்த பார்த்து துவளாம இன்னும் வேகமா முயற்சி பண்ணக்கூடிய தைரியம் இருக்கோ, தெளிவு இருக்கோ, அவனால மட்டும் தான் முடியுங்கிறாரு. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டில கூப்பிட்ட உடனே அந்த புரோகிராம்ல ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி குழந்தைங்க முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் வரட்டும் வாழ்க்கையில, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கவலை வரட்டும் வாழ்க்கையில, உங்க எல்லாத்துக்கும் வலி வரட்டும் வாழ்க்கையிலன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. நெனச்சு பார்க்க முடியுதா? 7,25,000,00,00,000 சொந்தக்காரர். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, "வலிய அனுபவிங்க" அப்படின்னு. ஸோ, இதான் வந்து நமக்கு இன்னைக்கு குரோத் ஹேக்கோட டேக்அவே. நம்ம போன வார குரோத் ஹேக்ல நம்ம ஆல்ரெடி இந்த மாரி ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கிறோம் வெட்னஸ்டே. அதுக்கு பேர் வந்து பாரனாய்டு சர்வைவல். யாரு வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரியே வாழ்க்கைய எதிர்நோக்கி அவங்களோட வாழ்க்கைய கணிக்கிறாங்களோ, அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வாழ்றாங்க. எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோம். கணிக்கிறது ஃபியூச்சர். ஆனா, இங்க சொல்லக்கூடியது பாஸ்ட். அப்ப ஃபியூச்சர்லயும் ஃபெயிலியர் வரும்னு நெனைக்கணுமா? பாஸ்ட்லயும் நெறைய ஃபெயிலியர் வந்திருக்கணுமா? அப்பதான் பிரசன்ட்ல சக்சஸா? என்ன அளவுக்கு ஒரு சைக்காலஜி ஆழமா நம்ம புரிஞ்சிருந்தா, நம்மளால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இன்னைக்கு பெற்றோர்கள், என் புள்ள எந்த கஷ்டமும் படக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு நெனைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம், அந்த குழந்தையோட வாழ்க்கையில விளையாடுறாங்க. தான் பட்ட கஷ்டத்தினால தான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். அப்ப என் குழந்தையும் கஷ்டப்படணும்னு நெனைக்கிறவன் தான் சரியான அப்பா, அம்மா. அப்ப உங்க குழந்தைக்கு கஷ்டத்த சொல்லிக் குடுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு குஷன் குடுத்து, ஏசி ரூம் குடுத்து, சோஃபா குடுத்து, டிவி குடுத்து, செல்ஃபோன் குடுத்து, "நல்லா படி மகனே" அப்படின்னு அவனால படிக்கவே முடியாது. காலையில எந்திரிச்சு பேப்பர் போடு, சாயங்காலம் எந்திரிச்சு பூவி, இந்த கேப்ல வந்துட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த வேலைய செய், அந்த வேலைய செய், இத குடுத்துட்டு வா, அத குடுத்துட்டு வா, சமையல் பண்ணு, காய்கறி வெட்டு, வீட்ட கிளீன் பண்ணு, பாத்திரம் கழுவு. இப்படியெல்லாம் சொல்லி எந்த குழந்தை வளருதோ, அந்த குழந்தையால வாழ்க்கைய ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த குழந்தை ரொம்ப திறமையோட இருக்கும். அப்படின்னு நான் சொல்லல. 7,25,000,00,00,000 சொந்தக்காரரு ஜென்சொன் சொல்றாரு. ஸோ அந்த வீடியோவ பாருங்க. அந்த வீடியோவ பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லப் போறேன். அந்த ரகசியத்த கேட்டுட்டு நீங்க போலாம். வாங்க வீடியோ பார்ப்போம். Most of the Stanford graduates have very high expectations. People with very high expectations have very low resilience. And unfortunately, resilience matters in success. You want greatness out of them. And greatness is not intelligence, as you know. Greatness comes from character. And character isn't formed out of smart people, it's formed out of people who suffered. I wish upon you, ample doses of pain and suffering. நான் சொல்ல வேண்டிய ரகசியம் இதான். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. ஆனா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த வீடியோ ஆழமா பதியணும்னா, நீங்க இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல "ஐ ஆம் ரெடி ஃபார் பெயின்" அப்படின்னு எழுதுங்க. என்ன எழுதணும்? "ஐ ஆம் ரெடி ஃபார் பெயின்." இந்த 5 வார்த்தைய கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க. கமெண்ட்ல டைப் பண்ணும்போது, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வலிய பார்த்து பயப்பட போறது இல்லைங்கிறது உங்களுடைய ஆழ் மனசுல ஆழமா பதியும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி, இந்த மாதிரியான வீடியோஸ உங்களோட அல்காரிதம்ல கொண்டு வாங்க.
நீங்கள் எந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ, எந்த வீடியோவை லைக் பண்ணுறீங்களோ, எந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, எந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுறீங்களோ, இதுதான் உங்களோட ரிலேட்டபிள் வீடியோஸா அடுத்தடுத்த சஜஸ்டட் வீடியோஸா வரப்போகுது. நீங்க ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோ, ஒரு மங்கி வழுக்கி விழுற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப வரும். அப்ப என்கேஜ் மோர் வித் த குட் வீடியோஸ், குவாலிட்டி வீடியோஸ், பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் வீடியோஸ், பர்சனல் க்ரூமிங் வீடியோஸ், இன்டலெக்சுவலி குரோத் ஓரியன்டட் வீடியோஸ். அப்பன்னா தான் உங்களோட அல்காரிதம்ல இந்த மாதிரியான கன்டென்ட்ஸ் ரொம்ப வரும். யூ வில் ஹேவ் மோர் ப்ராடக்டிவ் ஸ்க்ரோலிங். தேங்க் யூ.